கடைசியில பார்த்த விஷயம் கொலகாரனை பத்தி பார்த்தோம். என்ன ஆண்டவர் எப்படி அந்த கொலகாரனை ரொம்ப நேசிச்சாரு அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா பார்த்தோம். சரி, எத்தனை பேருக்கு இந்த வேத பாடம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கா? சரிங்களா? இந்த ஆசீர்வாதத்தை யாராவது கூட்டிக்கணும்னு விரும்புறீங்களா? மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்களா? ஆசை இருக்கா உங்களுக்கு? சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கறது? உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரத்துல நீங்க யாரேனும் ஒருவர் என்ன செய்யுங்க, நீங்க கொண்டுட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, ஆசீர்வாதமா இருக்குதா இல்லையான்னு பாத்திரலாம். சரிங்களா? சோ அது நிச்சயமா என்ன செய்யும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருத்தரை கூட்டிட்டு வர்றதுல பிரயாசப்படுங்க. அந்த பிரயாசப்படுற அந்த முயற்சியை தேவன் ஆசீர்வதிப்பாரு. அது உங்களுக்கு பெரிய சத்தியங்கள் வெளிப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். சரியா? சரி, நம்ம இன்னைக்கு உரிய பாடத்தை நம்ம என்ன செய்யலாம்னா படிக்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அருமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி. நாங்கள் படிக்கின்ற தியானங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உயிரோட்டமான வாழ்க்கையாய் மாற்றியறலும், எங்கள் சுவாபத்தை மாற்றியறலும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, சரி, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. அங்கிருந்து நம்ம சிந்திக்க போறோம். மத்தேயு 26 வசனம் 41. மத்தேயு 26 வசனம் 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்ப பலவீனம் உள்ளது எதுன்னு சொல்லி கேட்டோம்னா என்னன்னு சொல்லுவீங்க? எது எது வீக்? எது வீக்? எங்கெங்கெல்லாம் மாம்சம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் பலவீனம் என்ன செய்யும் சொன்னா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. விருப்பம் நமக்கு அதிகமா இருக்கும், ஆனா அதற்குரிய பலன் நம்மள்ட்ட என்ன செய்யும், இல்லாம போயிரும். எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோ இங்க யாராவது பலவீனர் இருக்கிறீங்களா? இந்த பாடம் பலவீனருக்கு மட்டும்தான், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பலவீனர். இங்க யாராவது பலவீனர் இருக்கிறீங்களா? யாருமே இல்லையா? இருக்கீங்களா? ஓகே, சரி. அப்படின்னா நம்ம பலவீனர்கள், நாம் எல்லோருமே பலவீனர்கள் தான் இல்லையா? சரி, அப்படி பலவீனரா இருக்கும் பொழுது நாம் சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், ஆனா அதை செய்ய முடியறது இல்ல. ஏன்னா அதுதான் பலவீனம் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிறோம் இல்லையா? இதுதான் சரி. இது இப்படியே இருக்கலாமா? இது மாற்றம் வரணுமா? என்னங்க, இப்படியே இருந்தா அப்படியே பலவீனம் சொல்லிட்டு ஒட்டே இருக்கலாமா? இல்ல, மாற்றங்கள் எல்லாம் செய்யணும், வரணும். இந்த மாற்றம் எப்படி வர்றது என்பதுதான் இந்த நாளினுடைய பாடம். பலவீனன் எப்படி தன்னை பலவான்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிக்கிறான், எப்படி பலவானா மாறுறான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம், சிந்திக்க போறோங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 4 வசனம் 13. பிலிப்பியர் 4 வசனம் 13 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. என்ன சொல்றது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு பக்கம் வசனம் சொல்லுது மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு சொல்லுது, ஆனா இங்க வசனம் சொல்லுது என்ன ஒருத்தர் பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு விரும்புறாரு. அவர் என்ன பலப்படுத்திட்டாருன்னு சொன்னா நான் எவ்வளவு காரியம் செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எவ்வளவு காரியங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எவ்வளவு காரியங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்ப நம்ம பலவீனம் இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் யாரு? கிறிஸ்து. சோ பலவீனன் ஒரு ஆளை நம்ம பார்த்துட்டோம். யாரு? நாம தான் அந்த ஆத்துமா. சரிங்களா? பலம் உள்ளவர் ஒருத்தரை பார்த்துட்டோம். யார் அவரு? கிறிஸ்துன்ற நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கிறிஸ்துட்ட இருக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? கிறிஸ்துட்ட பலம் இருக்குது, அவர்கிட்ட இருந்து பலத்தை வாங்கிட்டோம்னு சொன்னா நாம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
சரியா? சில சமயத்துல ரொம்ப அமைதியா போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அமைதியா போக முடியுதா? ஏதாவது ஒரு வார்த்தையா திரும்பி பேசணும்னு தோணுது இல்ல? அப்ப ஏதாவது திரும்பி பேசணும்னு நினைக்கிறவன் பலவானா பலவீனனா? பலவானா பலவீனனா நினைக்கிறீங்க? ஓகே, பலவீனன். சரிங்களா? அமைதியா இருக்கிறவன் தான் பலவான். சரிங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தன் குத்துன்னு குத்துறாங்க. என்ன? ஒருத்தன் திருப்பி அடிக்கவே இல்லைங்க. என்ன? ஒருத்தன் 100 குத்து குத்திட்டான். ஒருத்தன் திருப்பி 100 குத்துக்கு 1 குத்து கூட குத்தலங்க. சரிங்களா? இப்ப இதுல யாரு பலவான், யாரு பலவீனன்? அடி வாங்கினவன் பலவானா? சரிங்களா? அடி வாங்கினவன் பலவானா? அடி கொடுத்தவன் பலவானா? யாரு ஸ்ட்ராங்? யாரு ஸ்ட்ராங்? இப்ப வில்லன் 100 அடி அடிக்கிறான். யாரு? ஹீரோவை பார்த்து. ஹீரோ ஒரு ஆள் கூட அடிக்கல. சரிங்களா? இப்ப யாரு உண்மையிலே ஸ்ட்ராங்? ஹீரோ ஸ்ட்ராங்கா, வில்லன் ஸ்ட்ராங்கா நான் கேக்குறேன். யார் தான் ஸ்ட்ராங்? அப்ப அடி குடுக்கல பாருங்க, நல்லா தாங்கிக்கிட்டான் பாருங்க, அவன் தான் உண்மையிலே யாரு? பலவான். ஆனா இன்னைக்கு ஹீரோன்னு யார சொல்றாங்க? ஹீரோ கையை விட்டு எண்ணிட்டே இருப்பாரு. 1 2 3 4 இருப்பார். தாங்க முடியாது அவரால், திருப்பி குத்திடுவார். அவரா ஹீரோ? இல்லங்க. எப்படி இருக்கிறவர் ஹீரோ? அவர் அவர் அடிக்கப்படுற ஆடு மாதிரி போறாங்க பாருங்க, வாயை திறவாம இருக்கிறாங்க பாருங்க. அப்ப என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, நம்ம அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அமைதியா இருப்பதற்குரிய பலன் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்துட்டு இருக்குது. ரைட்டா? அப்ப கிறிஸ்து தான் என்ன செய்யணும்? இந்த பலவீனனுக்கு உதவி செய்யணும். எப்படி கிறிஸ்து உதவி செய்கிறார்? அதுதான் இந்த நாளினுடைய தியானம். கிறிஸ்துட்டு இருக்கிற பலன் எப்படி எனக்கு வர்றது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நாள் பலமா இருக்கிற மாதிரி காணப்படுறீங்க, ஆனா இன்னொரு நாள் பலவீனரா காணப்படுறீங்களா? ஆன்மீக வாழ்க்கையில விஷயம் சேருதா? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சிம்சோன் மாதிரி கதவை பிரட்டி எடுத்துட்டு போயிருவோம். செய்யற ஊழியம் என்ன, பாடுற பாட்டுன்னா அட்டகாசம் தாங்க முடியாது. வீட்டுல கூட கேட்பாங்க சில பேர், என்னப்பா இது என்ன நடக்குதுங்க? சில பேர் கேட்பாங்கன்னா, ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா புஸ்வானம். என்ன விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்ப பலன் நித்தமும், பலன் ஒவ்வொரு நொடியும் எப்படி கிறிஸ்துட்டு நமக்கு வர்றது, இதுதான் எல்லாருக்கும் தேவையான விஷயம். நான் ரொம்ப வாஞ்சித்தேன், ஆண்டவரே இந்த வசனம் சொல்றேன், அந்த வசனம் சொல்றேன், 4 பேர் சத்தியம் சொல்றேன், ஆனா நித்தமும் பலத்தோடு வாழ்வது எப்படி? நித்தமும் பலவீனத்தை ஜெயிப்பது எப்படி? அந்த 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 கலை, அந்த ரகசியம் என்னப்பா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்துச்சு. சரிங்களா? அப்ப யார்கிட்ட பலன் இருக்கு? கிறிஸ்துட்ட பலன் இருக்கு. யாரு பலவீனன்? நம்ம தான் பலவீனன். இப்ப கிறிஸ்துட்ட இருக்கிற பலம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, 2 வசனம் வாசிக்க போறோம். அந்த 2 வசனத்துல கிறிஸ்து நம்மளை எப்படி பலப்படுத்துறாரு அப்படி நீங்க பார்க்க போறீங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இங்கேயும் பலம் என்ற வார்த்தை வருது. ஆனா யாருக்கு பலன்? இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கிறிஸ்து என்கிற பலவான் எப்படி பலவீனரை பலப்படுத்துகிறார் அப்படின்னு பாருங்க. ரோமர் 1:16. ரோமர் 1:16. ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 16. இப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்ப யாருக்கு பலன் கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு வேணாலும் பலன் கிடைக்குமா? பவுலுக்கு மட்டும்தான் பலவீனர் சில பலம் கிடைக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. என்ன, பவுலுக்கு மட்டும்தான் பலம் கிடைக்குமா? அங்க அப்படியா இருக்கு? யாருக்கு? எவனோன்னு ஒரு வார்த்தை இருக்குது. யாருக்கு? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். ஓகே, இன்னும் பாயிண்ட்டுக்கு சரியா வரல. யாருக்கு தான் கிடைக்குதுங்க? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது என்ன செய்யுது? தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்குமா? என்ன சொல்லுங்க பைபிள்? அவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்குமா? ஆமாங்க, பலன் கிடைக்குமா? தேவ பலன் கிடைக்குமா?
பவர் கிடைக்குதா, பவர் ஆஃப் காட் கிடைக்குதா? என்னங்க எங்களுக்கு வந்து பலன் கிடைச்சாலே போதுங்க, தேவ பலன் எல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவ பலன் என்ன செய்யுது, உங்களுக்கு கிடைக்கும். 2 வசனம் சொன்னால இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வேகமா வாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எபிரேயர் 11 வசனம் 33 பாருங்களேன். 33 34. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் டாபிக் யாரா சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எபிரேயர் 11 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் டாபிக் என்ன? விசுவாசம். இன்ட்ரெஸ்டிங்ல இங்க ஒரு வசனம் வருது பாருங்க. இதுதான் திறவுகோல், சாவியே இந்த 33 34 தான். இந்த விசுவாசத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, என்ன சாத்தியமாச்சு? 33 34 பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அடுத்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அடுத்தது என்ன வருது? உங்க பைபிள் என்ன சொல்லுது? பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பாத்தீங்களா? அப்ப பலவீனத்துல எப்படி பலன் பெற்றார்கள்? வசனம் 34 ஆன்சர் இருக்குங்க. யாரு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்பதான் அடுத்த பாயிண்ட் போவேன். பலவீனத்துல அவங்க பலன் அடைந்தார்களாம். எப்படி பலன் அடைந்தார்களாம்? எப்படி? விசுவாசத்தால. ஆக நம்ம என்ன பாக்குறோம்? பலவீனன் கிறிஸ்துட்ட இருந்து பலத்தை வாங்கணும். கிறிஸ்து எப்படி யாருக்கு பலத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பலன் அடைகிறாங்க. அவங்க பலன் மட்டும் இல்லைங்க, தேவ பலன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடைகிறாங்க என்கிற ஒரு கருத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப இந்த விசுவாசம் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, இதை தாங்க நம்ம பார்க்க போறோம். என்ன? இப்ப விசுவாசத்தால நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேவ பலனை அடைவது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சரி, இப்ப விசுவாசம் சொல்லும் போது இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல மிகப்பெரிய குழப்பம் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. சரிங்களா? இந்த விசுவாசம் எப்படி நமக்கு வரும் பாருங்க. பலவீனன் பலவானா மாறணும்னா அவன் விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசம் எங்கிருந்து வரும்? இதுதான் நாம் எல்லோரும் தெரிந்த ஒரு வசனத்துக்கு போக போறோம். அதுக்கப்புறம் தெரியாத ஒரு கருத்துக்குள் நம்ம போகலாம். ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒருத்தருக்கான விசுவாசம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ரோமர் 10 வசனம் 14 பாருங்க. ரோமர் 10 வசனம் 14. எப்படி ஒரு மனுஷர் வந்து விசுவாசிக்கிறார்? பலவீனர் அவர் விசுவாசம் வச்சாருன்னா பலவானா மாறுறாரு இல்லையா? இப்ப அந்த விசுவாசம், அந்த குணாதிசயம் எங்க இருந்து வருது பார்க்கலாமா? நான் வாசிக்கிறேன். இங்க பவுலார் ரிவர்ஸ்லயே போட்டே வர்றார். பார்க்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? இன்ஃபேக்ட் 13ல இருந்து வருது. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டீங்கன்னா நீ ரட்சிக்கப்படுவ. இப்ப கேள்வி கேட்கிறாரு, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை தொழுது கொண்டாதான்ப்பா நீ வந்து ரட்சிக்கப்படுவ. ஆனா நீ விசுவாசிக்கவே இல்லைன்னா எப்படி வந்து அவரை தொழுகை செய்யறன்னு அர்த்தம் இல்லையா? சோ அப்ப முதல்ல விசுவாசம், அதுக்கப்புறம் தான் தொழுக. சரி, இப்ப அடுத்த கேள்வி போடுறாரு, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பாயிண்ட் கொண்டாரு பாருங்க. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்போ ஒருத்தர் விசுவாசிக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? ஒருத்தர் வந்து விசுவாசிக்கணும்னு சொன்னா அவர் முதல்ல என்ன செய்யணும்? கேள்விப்படணும். ரைட்டா? ஆண்டவரை குறித்து என்ன செய்யணும்னு சொன்னா கேள்விப்படணும். இதுதான் வந்து விஷயம். இப்ப பாருங்க, கிறிஸ்து பலம் உள்ளவர். அவரு பலவீனருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பலவீனராகவே வாழ்ந்து பலவீனராகவே மரிப்பது அவருக்கு விருப்பம் அல்ல. அவரு பலப்படுத்துறாரு. எப்படி? அவரு யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் வைக்கும் போது கூடவே என்ன செய்யுது? பலன் வருகிறது. அப்ப கேள்வி வருது, எப்படி இந்த விசுவாசம் வரும்? அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க விசுவாசம் வைக்க ஆரம்பிப்பீங்க. கேள்விப்படலன்னு சொன்னா விசுவாசம் வைக்க முடியாது. அப்ப பலன் விசுவாசத்தோடு இணைகிறது. விசுவாசம் ஏதோடு இணைகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் ஏதோடு இணையுது?
கேள்விப்படுதல். ரைட்டா? சரி, ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த உதாரணத்துல இருந்து எப்படி விசுவாசிச்சாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே ஒரு முறை நான் லேசா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க ஒரு ஆத்மா ஒருத்தங்க விசுவாசிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கலாம். 1 வசனம் 38 பாருங்களேன். 1:38 என்ன சொல்லுது? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. யார பத்தி பேசுறாங்க? மரியாளை பத்தி பேசுறாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். பெரிய விஷயத்தை இங்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாருன்னா சொல்றாருங்க. என்ன பெரிய விஷயம்? ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை குறிச்சு கேள்விப்படணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரு சரண்டர் ஆகுறாங்களோ அதற்கு பெயர் தான் விசுவாசம். இங்க தேவ தூதன் ஒரு விஷயம் சொல்றான். இந்த பெண் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. நல்லா கவனிங்க. இங்க விசுவாசத்தை குறிச்சு சில முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த 3 பாயிண்ட காமிச்சிட்டு, இந்த ஆகக்கடவது உங்களுடைய வார்த்தையின்படி ஆகக்கடவுதுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல இன்னொரு பெண் ஒருத்தங்க சொல்றாங்க. அந்த சம்பவத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்ல போறேன். அப்ப நீங்க தாங்க இந்த 3 பாயிண்ட பொருத்தி காட்ட போறீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப விசுவாசம்னு சொன்னா கேள்விப்படணும், அவர் வார்த்தையை கேள்விப்படணும். அப்ப விசுவாசம்னு சொல்லிட்டு எதற்கு சரண்டர் ஆகும்? விசுவாசம் எதற்கு சரண்டர் ஆகும்? வார்த்தைக்கு என்ன செய்யும் சொன்னா சரண்டர் ஆகும். சரி, என்ன நடக்குதுங்க? வசனம் 34 பாருங்க. என்ன கேட்கிறாவ? வசனம் 34. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே என்றாள். ரைட்டுங்களா? அப்புறம் என்ன செய்யறான்னு சொன்னா விளக்கம் கொடுக்குறான். வசனம் 37. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். இப்ப தேவதூதன் சொல்றா, எப்பா நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனே பெறுவாய், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேக்குறாப்புல. சரிங்களா? உடனே அவன் சொல்றான், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உன் இனத்தாளாகிய இந்த பெண்ணு எலிசபெத்து அவங்களுக்கு இப்பதான் கர்ப்பம் தரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைய அவ கேள்விப்படுறாளா இல்லையா? மரியாள் கேள்விப்படுறாங்களா இல்லையா? குழந்தை பெறாத அவங்களுக்கு குழந்தை பெற முடியுமானால், என்னாலையும் புருஷனை அறியாத நானும், திருமணமாகாத நானும் குழந்தை பெற முடியுமா முடியாதா? நிமிஷத்துல சரண்டர் பண்றா. யாருக்கு சரண்டர் பண்றா? ஆண்டவருக்கு சரண்டர் பண்றா. ஆண்டவருக்கு சரண்டர் பண்றா என்ன அர்த்தம் அப்படின்னா, வார்த்தைக்கு சரண்டர் ஆகுறா. சரிங்களா? அப்ப விசுவாசம் அப்படின்னா என்ன? நீங்க ஆண்டவரை சரண்டர் அடைய வைக்கிறதா அல்லது அவர் வார்த்தைக்கு நீங்க சரண்டர் ஆகிறதா? நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சுச்சா? பெரிய வார்த்தையை பேசியிருக்கிறோம். என்ன வார்த்தை? நீங்க ஆண்டவரை சரண்டர் அடைய வைக்கிறதா, அழுது புலம்பி தேம்பி சாப்பிடாம 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரை தரன்னு வரலோத்து இழுத்து நீங்க இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த 2 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கிடைக்கும்னு சொல்றீங்களேப்பா, நாங்க கேட்கிறோம்னு சொல்லிட்டு உங்க வார்த்தையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க ஆண்டவரை தரன்னு இழுத்தீங்கன்னா இதற்கு பேர் விசுவாசமா? இதற்கு பேர் விசுவாசமா? இதற்கு பெயர் விசுவாசம் இல்ல. விசுவாசம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர் வார்த்தைக்கு ஒப்படைச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். நல்லா கவனிச்சிட்டே வாங்க, நடைமுறைக்கு நான் வரப்போறேன். அப்ப விசுவாசம் ஆண்டவரை சரண்டர் ஆய வைக்காது. விசுவாசம் உங்களை என்ன செய்யும்? அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யும்? சரண்டர் அடைய வைக்கும். சரி, இப்படி சரண்டர் அடையும் போது இங்க 2வது விஷயம் நடக்குதுங்க. இங்க மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்படைத்தாள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அடிமையா என்ன பண்ணிட்டான்னா மாத்திக்கிட்டா. ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு ஐயோ எப்படி ஆகும்? தேவனால் எல்லாம் கூடுமா?
அப்படியே ஒப்படைச்சிட்டா, அப்படியே சரண்டர் ஆயிட்டா, கை தூக்கிட்டா, ஹேண்ட்ஸ் அப், கை தூக்கிட்டா, அவ்வளவுதான். இப்ப என்ன தெரியுமா நடக்க போகுது? யார் யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அதற்கு ஒரு பலன் ஒன்று வருகிறது. அந்த பலன் தான் இரண்டாவது. விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோமா? அவருடைய வார்த்தைக்கு அடிமையாகுதல், அவர் வார்த்தைக்கு சரண்டர் ஆகிறது. இப்ப அப்படி சரண்டர் ஆகும்போது அந்த ஒப்படைத்த அந்த க்ஷணமே, அந்த ஒப்படைத்த அந்த நிமிஷம் இன்னொரு அனுபவம் வருது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். இங்க அதிசயமான ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. உலகம் எப்படி உண்டாயிருக்கான்? இச்சையினால உருவாயிருக்கான். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, கேட்டுக்கு நீங்க தப்பி திவ்ய சுவாபத்துல, என்ன சுவாபம்? என்ன சுவாபம்? திவ்யம், சரிங்களா? தெய்வீக சுவாபத்துல பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அழகான வார்த்தையில இந்த வசனம். இச்சையினால் உலகத்துல கேட்டுக்கு தப்பி, அந்த இச்சையிலிருந்து தப்பி எங்க போறோம் நம்ம? அங்க திவ்ய சுவாபத்துல பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஏற்கனவே பார்த்தோம், கிறிஸ்து பலம், நம்ம பலவீனம்னு பார்த்தோம். இங்க பாக்குறோம் திவ்ய சுவாபத்துல பங்கு பெறணும்னு சொன்னா இங்க இருந்து தப்பணும். எப்படி தப்ப முடியும்? எப்படி பங்கு கிடைக்கும் நமக்கு திவ்ய சுவாபத்துல? இறைவனுடைய அந்த அன்பான சுவாபம் இருக்கு பாருங்க, பரிசுத்தம் என்னும் சுவாபம் இருக்கு பாருங்க, அந்த குணத்துல எப்படி என்னுடைய சுவாபமா மாறுறது? அதான் இங்க சொல்றாரு, திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இச்சையிலிருந்து நம்ம திவ்ய சுவாபத்துல பங்கு பெறணும்னா இறைவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? எதை புடிச்சுக்கிட்டு நம்ம திவ்ய சுவாபத்துல நாம் பங்கு பெறலாம். எதுல பங்கு பெறலாம்? ஆண்டவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய வாக்குறுதிகளை பற்றி இருக்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும் பலனை கூறுக. என்ன பலன் கிடைக்கும்? இச்சையிலிருந்து தப்பி எதுல போய் நீங்க உங்களுக்கு நீங்க லேண்ட் ஆவீங்க? ஃப்ரம் அட்ரஸ் இச்சைங்க. இச்சையிலிருந்து தப்பி டூ அட்ரஸ் என்னங்க? எங்க போவீங்க? நீங்க எதுல பங்கு பெறுவீங்க? எதுல பங்கு பெறுவீங்க? ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதிகளை நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க சரண்டர் ஆகிறதா வாக்குறுதிகளை நம்புறதுன்னு சொல்றாங்க, சரிங்களா? ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்புவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தெய்வீக சுவாபம், திவ்ய சுவாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக முதல் விஷயம், விசுவாசம் என்பது எதற்கு சரண்டர் ஆகிறது? வார்த்தைக்கு சரண்டர் ஆகிறது. 2வது விஷயம், அப்படி சரண்டர் ஆகும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பங்கு ஒண்ணு கொடுக்கிறாரு. ஒரு பங்கு ஒண்ணு கொடுக்கிறாரு. என்ன பங்கு கொடுக்கிறாரு உங்களுக்கு? யார் சொல்ல போறீங்க? உங்களுக்கு என்ன பங்கு? திவ்ய சுவாபத்தை. அதாவது நீங்களும் அவரும் நகமும் சதையுமா மாறுறீங்க. நீங்க என்னைக்கு வார்த்தையை நம்புறீங்களோ, நீங்களும் அவரும் வெவ்வேறு தான், ஆனா 2 பேரும் ஒன்னாயிடுறீங்க. அப்ப அவர்கிட்ட இருந்தது உங்களுக்கும் வருது. பூவோட சேர்ந்த நாரும் என்ன செய்யும்? மணக்குன்றாங்கல்ல, அதன்படி அவரோட சேர்ந்தீங்கன்னா அவருடைய குணம் அப்படியே உங்களுக்கு தொத்துது. அப்ப என்ன செஞ்சா தொத்தும்? என்ன செஞ்சா அந்த பூவினுடைய வாசம் இந்த நாருக்கும் அடிக்கும்? எப்படிங்க? நம்ம விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வைக்கணும்னா எதுக்கு நம்ம அடிமையா மாறணும்? எதுக்கு சரண்டர் அடையணும்? அவருடைய வார்த்தைக்கு. அதத்தான், அந்த வார்த்தையத்தான் இங்க வாக்குத்தத்தம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் கவனிங்க. வாக்குத்தத்தம்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உங்க பைபிள்ல இந்த வாக்குத்தத்த அட்டைகள்லாம் வச்சிருக்கீங்களா? இந்த பைபிள்லயாவது அந்த வாக்குத்தத்த அட்டை இல்லாம இருக்கா? அப்ப என்ன சொல்றாரு பேதுரு? நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு ஒண்ணு, புதிய ஏற்பாட்டுக்கு ஒண்ணு 2 அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு திவ்ய சுவாபத்துல பங்கு கிடைக்கும். இதையா சொல்றாரு? இதையா சொல்றாரு? இதையா சொல்றாரு? இல்லங்க, இல்ல. உங்களுக்கே உரிய ஒரு பலவீனம் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? எதையோ ஒண்ணு நீங்க செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அதை செய்ய முடியாம போராடுறீங்க பாத்தீங்களா? சரிங்களா? அப்ப அத குறிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா
ஆண்டவர் வார்த்தை பைபிள்ல இருந்து என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் சரண்டர் ஆகணும். ஏதோ காடை வச்சுக்கிற விஷயம் கிடையாதுங்க இது. காடு ஒரு சின்ன பகுதி தான். அது ஒரு மந்திர சக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஞாபகப்படுத்துக்குது, அவ்வளவுதான். அப்ப பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நான் அடிமையா என்ன செய்ய நானு மாறணும். அந்த வார்த்தைக்கு அடிமையா மாறும் பொழுது நானும் தேவனும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுறோம். அதனால அவர்கிட்ட எனக்கு ஒரு பங்கு கிடைக்குது. சுவாபம், அவருடைய சுவாபம், அன்பின் சுவாபம் எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா வர ஆரம்பிக்குது. இப்ப இன்னொரு விஷயம், மூன்றாவது விஷயம் சொன்னல, விசுவாசத்துல எத்தனை பாயிண்ட் பார்ப்போம்னு சொன்னேன், 3 விஷயம் பார்ப்போம்னு சொன்னல. இப்ப மூன்றாவது விஷயத்துக்கு வரேன். அப்ப வார்த்தைக்கு சரண்டர் ஆகும். ரைட்டுங்களா? வார்த்தைக்கு சரண்டர் ஆகும்போது தேவன் ஒண்ணு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப இந்த சரண்டர் ஆகிறது என்பது, நல்லா கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரண்டர் ஆகிறது என்பது அவங்களுக்கு வேண்டிய பலன் கிடைச்ச பிற்பாடு சரண்டர் ஆகுமா, இல்ல பலனை அனுபவிப்பதற்கு முன்பா சரண்டர் ஆகுமா? முதல்ல புரிஞ்சா நாம சொல்றது புரிஞ்சுதா? இப்ப அவனுக்கு ஒரு காரியம் தேவை, சரிங்களா? அவங்க பலன் கிடைச்ச பிற்பாடு சரண்டர் ஆவாங்களா, இல்ல பலன் கிடைப்பதற்கு முன்பாகவே சரணடைவாங்களா? எப்ப எப்ப? எக்ஸாம்பிள் அன்னாள் கதையை எடுத்துக்கோங்க. நல்ல எக்ஸாம்பிள் அன்னாள் கதை. அவளுக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அவ பிள்ளை வந்த பிற்பாடு நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு எங்க பாஸ்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த சர்ச்சில் ஒப்படைக்கலாமா இல்லையாமா நான் சொல்றேன், ஹாஸ்டல்லாம் எப்படின்னு செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாளா, இல்ல வார்த்தைக்கு அடிமையா மாறினாளா? எப்ப? குழந்தை கையில வந்த பிற்பாடு, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் குழந்தை உருவாயிருச்சுன்னு வந்த பிற்பாடு ஒப்படைச்சாளா, இல்ல ஸ்கேன் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒப்படைச்சிட்டாளா? எப்ப ஒப்படைச்சா? வர்றதுக்கு முன்னாடியே. அப்படித்தானே? எப்படிங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள இந்த அம்மா டக்குன்னு நான் பாஸ்டரா ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைச்சிட்டாங்க? எப்படிங்க? விஷயம் புரியுதுங்களா? அப்ப விசுவாசம்ன்ற ஒண்ணு சரண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுவும் எப்ப சரண்டர் ஆகும்? அதுதான், அது பலன் கிடைச்ச பிற்பாடு அல்ல, பலன் கிடைப்பதற்கு முன்பாகவே அது என்ன செய்யும் சொன்னா அது ஆக்ஷன்ல இறங்கிடும். வாங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. யாக்கோபு 2 19 20. யாக்கோபு 2. இந்த வசனம் ஒரு ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு பிடிக்காதுன்னா, மார்ட்டின் லூத்தர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? மார்ட்டின் லூத்தர் மிகப்பெரிய புரட்சியாளர் இல்ல? அவருக்கு இந்த அதிகாரமே, இந்த புத்தகமே அவருக்கு பிடிக்காது. ஏன்னா விசுவாசத்தையும் இந்த கிரியைகளையும் அவரால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியல. ஆனா எப்படி ரொம்ப அழகான விஷயத்தை பார்க்கலாம் பாருங்க. 2 19 20. ஓகேவா? வாசிக்கலாமா? தேவன் ஒருவர் உண்டென்றும் விசுவாசிக்கிறாய், அப்படியே அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. எது கூட விசுவாசிக்குதான்? பிசாசு கூட விசுவாசிக்குதான். என்ன கொடுமை இது! இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னது? பிசாசு விசுவாசிக்குது, நீ விசுவாசிக்குதுப்பா. இந்த 3வது பாயிண்ட் வந்தாதான்ப்பா முக்கியமான விஷயமே உடையுது. என்ன அப்படின்னா, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. அப்ப இங்க பிசாசும் விசுவாசிக்குது, நம்மளும் விசுவாசிக்கிறோம். பிசாசுட்ட என்ன இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசுட்ட என்ன இருக்காது? அங்க வசனம் 20ல ஆன்சர் இருக்கு. யார் சொல்ல போறீங்க? ஒரு விசுவாசம் இருக்கும்னு சொன்னா அது என்ன செய்யும்? கிரியையில கொண்டு வரும். பலன் கிடைச்ச பிற்பாடு கொண்டு வருமா, பலனுக்கு முன்பாகவே கொண்டு வருமா? பலன் கிடைச்ச பிற்பாடா, பலனுக்கு முன்னாடியேவா? எப்ப நினைக்கிறீங்க? பலனுக்கு முன்பாகவே. இந்த ஆபிரகாம்னு ஒருத்தன் அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு? எப்பா உனக்கு பரலோகம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நித்திய வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே ஆளு சொந்த வீட்டுல குடியிருந்தாரா, வாடகை வீட்டுல குடியிருந்தாரா? என் வார்த்தை புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பெரிய ஆளு சொந்த வீட்டெல்லாம் விட்டுவிட்டு அவன் எங்க தங்கி இருந்தான்னு பைபிள் சொல்லுது?
அவன் வாழ்நாள் வரைக்கும் கூடாரங்கள்லயே தங்கியிருந்தான். ஏன் கூடாரங்கள்ல தங்கியிருந்தான் அப்படின்னா, நான் அந்த வீட்டுக்கு போறேன்ல, எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காலத்திலேயே ஏப்பா ஏப்ப கிமுலயே அந்த விசுவாசத்துக்குள்ள வரான். இங்க யாராவது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? விஷயம் புரியுதா நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு? அப்ப வீடு கட்டுறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க நான் சொல்றது. ஆனா தேவன்கிட்ட கேட்டு செய்யுங்க. அவெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல இருக்கிறான். எப்படி தன்னை தியாகம் பண்றான் பாருங்க. அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, அவன் ரெண்ட் பில்டிங்ல கூடாரத்துல எப்ப இருந்தான்? நீங்க எனக்கு பரலோகத்துல விடுங்க, நான் பரலோகத்துல வந்த பிற்பாடு நான் கூடாரத்துல இருக்கிறேன்னு சொல்றானா? இல்ல இல்ல, நீங்க அதுக்கு நீங்க கொடுக்க போறீங்க என்பதற்கு அடையாளமா முன்கூட்டியே இருந்தானா? எப்பங்க? எப்ப செயல்ல காட்டினான்? பலனை அனுபவிப்பதற்கு முன்பாகவே என்ன பண்ணான்னு சொன்னா அவன் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? சோ அப்ப 3 விஷயம் பார்த்தோம். ரொம்ப எளிய விஷயம். 1, விசுவாசம் எதுக்கு சரண்டர் ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. விசுவாசம் எதற்கு சரண்டர் ஆகும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரண்டர் ஆகும். வெரி குட். 2வது, விசுவாசம் அப்படி சரண்டர் ஆச்சுன்னா ஆண்டவர் கொடுக்கிற பலன் என்ன? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? திவ்ய சுவாபத்துல பங்கு கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு கூட சொல்லிக்கலாம். சரி, இப்ப இந்த சரண்டர் ஆகிறது என்பது அது செயல்ல காட்டும். ரைட்டுங்களா? அது செயல்ல காட்டும். எப்ப அது வேண்டிக்கிட்ட காரியம் நிறைவேறின பிற்பாடு செயல்ல காட்டுமா, இல்ல வேண்டறதுக்கு முன்பாகவே காட்டுமா? அது கிடைக்கிறதுக்கு முன்பாகவே காட்டுமா? கிடைப்பதற்கு முன்பாகவே காட்டும். சோ விசுவாசம்ன்ற ஒண்ணு இருந்தாதாங்க பலன். ரைட்டுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு சரண்டர் பண்ணும். அது காரியத்தை போட்டு ஆண்டவரை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்லுங்கப்பா, நான் சரண்டர் அடைகிறேன்ப்பா அப்படின்னு தான் கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் எங்கப்பா இன்னும் ஒப்படைக்காம இருக்கிறேன், அதை சொல்லுங்கப்பா. எந்த வார்த்தைக்குப்பா நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன், அதை சொல்லுங்கப்பா. அப்படிதான் வேதனை உண்டாக்கும் வழி இருக்குதாப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் விசுவாசம் கேட்டு உட்கார்ந்து சரி, அப்படி சரண்டர் அடைய அடைய அது திவ்ய சுவாபத்துல பங்கு என்ன செய்யுது? அதுக்கு கிடைக்கிறது. சரியா? 3வது, அந்த அந்த சரண்டர் அடைகிறதுன்றது பலனை பெறுவதற்கு முன்பாகவே என்ன செய்யும் சொன்னா இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஆக விசுவாசின்னா யார்? ஒரு பைபிள்ல ஒரு கதைக்கு போய் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த 3 பாயிண்ட்டும் பைபிள்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. அது எப்படி நமக்கு வருதுன்னு பார்த்து முடிச்சிட போறோம். அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த சம்பவத்துக்கு போதும். விசுவாசின்னா யாரு? விசுவாசி ஒருத்தங்க விசுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? விசுவாசினா சில பேர் சொல்றீங்க, பேதுரு விசுவாசி, ஆபிரகாம் விசுவாசி, நான்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல வர மாதிரி தெரியுது. விசுவாசின்னா யார்? அவன்கிட்ட என்ன பண்பு இருக்கும்? என்ன பண்பு இருக்கும்? என்ன பண்பு இருக்கும்? ஆக்ஷன் இருக்கும். இப்பதானே படிச்சோம். பிலிப்பியர் 4ல படிச்சோம்ல, எபிரேயர் 11ல படிச்சோம்ல, 2 பேதுருல படிச்சோம்ல. பலன் அடைவாங்க. யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே பயங்கர யானை பலம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்கள்ட்ட என்ன செய்யும்? இருக்கும். சரிங்களா? அந்த பலன் எப்படி இருக்கும்? தெய்வீக சுவாபத்துல பங்கு என்ன செய்யும்? அவங்களுக்கு கிடைக்கும். பலன்னு சொல்லலாம், தெய்வீக சுவாபத்துல பங்குன்னு சொல்லலாம், எப்படி வேணா நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா சொல்லலாம். சோ அப்ப நீங்க விசுவாசியா? எனக்கு நல்ல கிறிஸ்தவ பேர் இருக்கு, உங்களுக்கும் நல்ல கிறிஸ்தவ பேர் இருக்கலாம். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலகம் சொல்லிக்கலாம், நம்மளும் கூட சர்டிபிகேட் கூட சொல்லும். ஆனா உங்க நடைமுறை வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில உங்கள்கிட்ட பலன் காணப்படுதா? நீங்க அந்த பங்கை பெற்றீர்களா? அங்க திவ்ய சுவாபத்துல பங்க நீங்க பெற்றிருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த பலன் வெளிப்பட்டுச்சா? நீங்க பலவீனத்துல ஆட்கொண்டு தவிக்கிறீங்களா? பலவீனத்துல ஆட்கொண்டு பல வருஷமா மாட்டிட்டு இருக்கிறீங்களா? செய்ய முடியல செய்ய முடியல செய்ய முடியலன்னு சொல்லிட்டு, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விரக்தியாயி அதுதான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டீங்களா வாழ்க்கைய? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசின்னு ஒருத்தர் இருக்கிறான், விசுவாசம்னு ஒருத்தருக்கு. அந்த விசுவாசம் நீ வைக்கும் பொழுது நீ பலன் அடைவ, நீ திவ்ய சுவாபத்துல பங்கு பெறுவ, நீ பெறுவதற்கு முன்பாகவே செயல்கள்ல கொண்டு வந்துருவ. அப்ப நீங்கள் விசுவாசியா? நீங்கள் விசுவாசியா? அல்லது நீங்கள் சில சத்தியங்களை நம்புறேன், ஆனா சத்தியத்திற்கு நீங்க உங்களை ஒப்படைக்கிறீங்களா?
யோசிச்சு பார்க்கணுங்க. சரிங்களா? அப்ப நாம் பலவீனரா இருக்கணும் என்பது தலையெழுத்தல்ல, நாம் விசுவாசியா இருக்கணும் என்பதுதான் தலையெழுத்து. ரைட்டா? இப்ப பைபிள்ல எங்க போவேன்னு சொன்னேன்? ஒரு கேள்வி கேட்டுட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க போவேன்னு சொன்னேன்? ஒரு கதைக்கு போவேன்னு சொன்னேன். ரைட்டா? பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு கதைக்கு போறோம். அந்த சம்பவத்துல அது ஆனா பெண்ணா அதையும் சொன்ன மாதிரில எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா பெண்ணா ஒரு வார்த்தை ஒண்ணு வரும்னு கூட நான் சொன்னேன், லேசா லீக் அவுட் பண்ணனே. அந்த வார்த்தையை புடிச்சீங்களா? இந்த மரியாளை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னேன். உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு மரியாள் சொன்னா, அதே போல இன்னொரு பெண்ணு சொல்லுவாங்க. பார்க்கலாம் அந்த பெண் யாருன்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்க. இந்த பெண்ணிட்ட இவ வார்த்தையை குறிச்சு கேள்விப்படுறாளா? ஒண்ணு. சரண்டர் ஆனாளா? அதுவும் அவ பலனை பெறுவதற்கு முன்பாகவே சரண்டர் ஆனாளா? செயல்ல காட்டினாளா? அவள்கிட்ட திவ்ய சுவாபம் வந்துச்சா? 3 விஷயம் பார்க்க போறோம். ஒரு பெண்ணிட்ட போயிட்டு கேள்விப்பட்டு சரண்டர் அடைந்தாளா? 2வது, அவள் பலனை பெறுவதற்கு முன்பாகவே சரண்டர் அடைந்தாளா? 3வது, அந்த சரண்டர் அடைஞ்சதுனால அவ குணாதிசயம் மாறுச்சா? இந்த 3 பாயிண்ட் பார்க்க போறோங்க. ரொம்ப நிறைய வசனங்கள்லாம் கிடையாது. சில பேர் சாராள் சொல்றீங்க, சில பேர் அண்ணாள் சொல்றீங்க, சில பேர் ரூத் சொல்றீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நான் குறிப்புல ஒரு பெண்ணை குறிச்சு வச்சிருக்கிறேன். யாரு தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் 30, 31. 30 வாசிச்சீங்கன்னா என்ன டைம்னு சொல்லும். 31 வாசினா அந்த பெண்ணுடைய பேரை சொல்லிடும். எபிரேயர் 11, 30, 31 பாருங்க. 30 என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எப்ப? என்ன சம்பவம் இது? என்ன விழுந்துச்சான்? எரிகோ பட்டணம் விசுவாசனால விழுந்துருச்சான். ரைட்டா? பைபிள்ல வெளிப்படுத்தல வேற ஏதோ ஒண்ணு விழுதாமே. வேற என்ன விழுது? பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. அப்ப அந்த பட்டணம் விசுவாசத்துல விழுந்துச்சுன்னா இந்த பட்டணம் எப்படிதான் விழும்? விசுவாசத்துல என்ன செய்யும்? விழும். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப வசனம் 31 பாருங்களேன். அந்த பெண் யார்? எரிகோ பட்டணம் விழுகின்ற சமயத்துல வாழுகின்ற அந்த பெண் யார்? ராகேலா? பார்க்கலாமா? வசனம் 31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அந்த பெண் யார்? விசுவாசம் வச்ச அந்த பெண் யார்? வேசி. பேர் என்னங்க? டக்குன்னு சொல்லி போடுறோம் வேசின்னு. பேர் என்ன? பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குல்ல? ராகேலா? ராகாப். அப்ப இந்த அம்மா விசுவாசம் வச்சாங்கன்னா அவங்க கேள்விப்பட்டு சரண்டர் அடையணும். அதுதானே விஷயம். ஒருத்தர் பலன் அடையணும்னா விசுவாசம் வச்சாதான் பலன் அடைய முடியும். அதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கணும். ராகாப் கேள்விப்பட்டாங்களா? ஒண்ணு. சரி, எப்போ ஒப்படைக்கணும்? பலன் வந்த பிற்பாடு ஒப்படைப்பாங்களா? பலனுக்கு முன்பாகவே ஒப்படைப்பாங்களா? முன்பா பின்பா? முன்பாகவே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒப்படைக்கிறாங்க. ரைட்டா? சரி, 3வது என்ன பாக்குறோம்? அப்படி ஒப்படைச்சதுனால அவங்களுக்கு என்ன சுவாபம் கிடைக்கும்? அவங்க குணத்துல மாற்றம் வருமா? திவ்ய சுவாபம் என்ன செய்யும் சொன்னா கிடைக்கும். இந்த 3 விஷயமும் யாருக்குள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். யாருக்குள்ள இருக்க போன்னு பார்க்க போறோம். இந்த ராகாபுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. விசுவாசம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்குதான்னு பாத்துருவோமா? வாங்க. எந்த புத்தகத்துக்கு போகணும் ராகாபை பத்தி படிக்க? யார் சொல்ல போறீங்க? ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும், சங்கீதம், மத்தேயு, வெளிப்படுத்தல், ஏதுங்க? எங்க 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 எந்த புத்தகத்துக்கு போனோம்? எனக்கு தெரியாது. ஆதியாகுமா? சாமுவேலா? யோசுவா? யோசுவாக்கு வாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 270ஆம் பக்கம். யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா முதல்ல அந்த பின்னணியை கொஞ்சம் லேசா பாருங்க. முதல்ல இந்த பெண்மணி கேள்விப்பட்டாளா? கேள்விப்பட்டாதாங்க விசுவாசிக்க முடியும். அதான் பவுல் சொன்னார் இல்லையா? ஓகே. நூனின் குமாரன் ஆகிய யோசுவா சீத்தீமில் இருந்து வேவுக்காரர் ஆகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி. எத்தனை மனுஷரை வேவு பார்க்கும்படி அனுப்பி? உங்க விரல காட்டுங்க. எத்தனை மனுஷரை? 2 பேரை. அந்த ஊர் நம்ம போய் பிடிக்க போறோம்.
2 பேரை ஸ்பைக்கு அனுப்புறான். நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ரைட்டா? அந்த ஊரை பிடிக்க போறாங்க. அந்த ஊருக்குள்ள போறாங்க. யார் வீட்டுக்குள்ள போறாங்க? வேசி, அந்த ராகாப் வீட்டுக்குள்ள போறாங்க. ஓகே, வசனம் 2. தேசத்தை வெவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்க வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டுச்சு. உடனே நியூஸ் அங்க போயிருச்சு. எப்பா, நம்ம ஊரை பிடிக்கிற சில பேர் வந்திருக்கிறானுங்க, அது இந்த வீட்டுல தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் போயிருச்சு. இவங்களை உடனே சில காரியங்கள்லாம் செய்யறான். இப்ப விசுவாசம் வரணும்னா முதல்ல என்ன வரும்னு சொன்ன? கேள்விப்படணும். கேள்வியே படாம எப்படிங்க விசுவாசம் வரும்? பைபிளே தினந்தோறும் வாசிக்கலன்னு சொன்னா எப்படி வாழ்க்கையில பலன் வரும்? பலன் வருமா? பலன் வராது காரணம் ஏன் நம்ம குந்தி குந்தி நடக்கிறோம்? ஏன் சின்ன சின்ன விஷயத்துல கூட ஏன் விழறோம் அப்படின்னா நம்ம கேள்விப்படுறதே கிடையாதே. அதுதானே விஷயம். புரியுதா உங்களுக்கு? நான் கேள்விப்பட்டதானே பலன் வரும். இப்ப இந்த அம்மா பாருங்க, கேள்விப்பட்டாளா கேள்விப்படலையா? இதுதான் விஷயம். அப்ப முதல் விஷயம், அவ கேள்விப்பட்டு சரண்டர் அடைந்தாலும் பார்க்கலாமா? வாங்க 2:8 இருந்து வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 8. அந்த மனுஷர், அந்த 2 பேர்கிட்ட சொல்ற, அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், இப்ப என்ன சொல்றா பாருங்க இந்த ராகாபு, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இவ வேற ஊருங்க, அவங்க வந்தவங்க வேற ஊரு. கர்த்தர் இந்த நாட்டை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருப்பா, உங்க பேச்ச கேட்டாலே எங்க ஊர் ஆளுங்க நடுங்குறாங்கய்யா, எல்லாம் திகில் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாப்ல. சரி, அப்புறம் என்ன சொல்றா பாருங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டோம், அந்த வார்த்தை எங்க வருது? நீங்க தான் சொல்லணும். கேள்விப்பட்டா தான் விசுவாசம் வைக்க முடியும். எந்த புத்தகத்துல படிச்சோம்? ஒருத்தர் தொழுகை செய்யணும்னா விசுவாசிக்கணும், ஒருத்தர் விசுவாசிக்கணும் கேள்விப்பட்டால் ஒன்று எப்படி விசுவாசிக்க முடியும்? எங்க படிச்சோம்? ரோமர்ல படிச்சோம். எத்தனை அதிகாரம்? ரோமர் 10ல படிச்சோம். ஓகேவா? அப்ப ரோமர் 10ல கேள்விப்பட்டாதான் விசுவாசம் வரும். இப்ப இவ கேள்விப்பட்டாளா? சிவந்த சமுத்திரம் 2ஆ பிரிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் அது வெட்டாந்தரையா மாறுச்சு, நீங்க அநேக ராஜாக்களை கொன்று குவிச்சீங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டாங்களா? வசனம் 11 முதல் வார்த்தை என்ன? திரும்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. சரிங்களா? எகிப்தியர்களை சாகடிச்சு, செங்கடல்ல பிளந்து, வெட்டாந்திரையில் நடக்க வச்சு, ராஜாக்களை கொன்று குவித்து, உங்க தெய்வம் உங்களை செய்யற காரியத்தை பார்க்கும் பொழுது எங்க இருதயம் என்னாச்சு? எங்க இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. எங்க ஆளுங்கள்லாம் தொடர் நடுங்கி போய் கிடக்குறாங்கய்யா. அப்ப முதல் விஷயம், அவ கேள்விப்பட்டாளா கேள்விப்படலையா? சரி, இப்ப சரண்டர் பண்றாலும் பார்க்கலாமா? இப்ப அவ என்ன சொல்றா? முக்கியமான பாயிண்ட்க்கு வரா பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யாருதான் தெய்வம்னு சொல்லிட்டு அறிக்கை செய்யறா? யார்தான் தெய்வம்னு சொல்லிட்டு அறிக்கை செய்யறா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர்தாயா தேவன். வானத்தில் அவர்தான் தேவன், பூமியிலையும் அவர்தான் தேவன், அவரை விட்டு வேற தெய்வம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. இப்ப அவர்தான் தெய்வம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு, முடிவுக்கு வர்றதுக்கு அவ கேள்விப்பட்டாளா கேள்விப்படலையா? கேள்விப்பட்டான்னு சொன்னா வலது கருத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் புரிஞ்சுக்கிறேன். கேள்விப்பட்டாளா கேள்விப்படலையா? கேள்விப்படாமலேயே இவர்தான் தெய்வம்னு புரிஞ்சுக்கிட்டாளா? கேள்விப்பட்டா. அதனால அவ என்ன பண்றான்னா, இவர்தான் தெய்வம், இப்ப இந்த மாதிரிலாம் உண்டாப்பா எங்கேயாவது அப்படின்னு சொல்றா. சரி, இப்ப அவ சரண்டர் அடைகிறா. இப்ப சரண்டர் அடைகிறத செயல்ல காட்டணும். அவ பலன் வந்த பிற்பாடு செயல்ல காட்டுவாளா, பலனை ருசி பார்ப்பதற்கு முன்பாக காட்டுவாளா?
அவளுக்கு ஒரு காரியம் தேவை. சரிங்களா? என்ன செய்வா? பலன் வந்த பிற்பாடா, பலனுக்கு முன்பாகவே வா. பலனுக்கு முன்பாகவே. இப்ப அந்த 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க. பின்னாடி ஒரு பெரிய சேனை வருது. அடிச்சு தரமட்டமாக்க போறான். சரிங்களா? அல்லது ஆண்டு தரமட்டமாக்க போறாரு அந்த ஊரையே. அப்ப அந்த ஊரே அழியும் போது இவ அழியக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்ப அழிஞ்ச பிற்பாடு நான் பேப்டிசம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா? அழிவதற்கு முன்பாகவே தன்னை ஒப்படைப்பாளா? ஒப்படைப்பாளா? என்ன கேரண்டி? என்ன வேரண்டி? என்ன கேரண்டி? அவ உயிர் காக்கப்படும் என்பதற்கு என்ன கேரண்டி வேரண்டி? என்னங்க விஷயம் பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப முதல்ல அவ கேள்விப்பட்டு தன்னை ஒப்படைக்கிறா. வார்த்தைக்கு தன்னை என்ன செய்யறா? செவி சாச்சிட்டா. ரைட்டா? இப்ப அவ எப்படி செயல்ல காட்ட போறா பாருங்க. 2:18 பாருங்க. 2:18-19 பாத்தீங்கன்னு சொன்னா, இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம். இப்ப நல்லா கவனிங்க. எவனாகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னுடைய வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்த பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். இப்ப அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. வசனம் 17 வாசிக்கலாம். 19 வேண்டாம், 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி அவ எப்படி செயல் வடிவத்துல காட்டுறான்னு பாருங்க. பலனை ருசி பார்ப்பதற்கு முன்பாக அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, திரும்ப 2 பேர் பெரிய டீமா வரும்போது, நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். அப்ப எங்களை கைத்து வழியா ராஜாவுக்கு மறைச்சு அனுப்பி விடுறிய வெளியில, அதே ஒரு நூலை நீ வெளியே கட்டி தொங்க விடு. அந்த நூலை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அழிக்கும் போது உன் வீட்டுக்கிட்ட வரமாட்டோம், ஒன்ன காப்பாத்திடுவோம், ஒன்ன எங்க கூட்டாளிய சேர்த்துப்போம். எந்த நூலை தொங்க விடணும்? எந்த நூலை தொங்க விடணும்? என்ன நூலு? சிவப்பு நூலை ஒண்ணு என்ன செய்யணும்னு சொன்னா தொங்க விடணும். சிவப்பு நூலை தொங்க விட்டோம்னு சொன்னா சிவப்பு நூல் இருக்கிற வீட்டுல பாதுகாப்பா இல்லையா? சிவப்பு நூல் இருக்கிற வீட்டுக்கு, சிவப்பு நூல் உள்ள வீட்டுக்கு பாதுகாப்பா இல்லையா? எல்லா வீட்டுக்கும் அழிவு எரிகோல. ஆனா சிவப்பு நூல் தொங்கப்பட்ட இந்த வேசியினுடைய வீடு அழிய வேண்டியதில்லை. அப்ப இங்க இந்த 2 வேவுக்கார் சொல்றாங்க, சிவப்பு நூலை தொங்க விடு, அது அடையாளம். இப்ப அவ இந்த பாரு, அதெல்லாம் பேச்சே வேண்டாம், முதல்ல காப்பாத்து, அதுக்கப்புறம் நான் சிவப்பு நூலை கொண்டு தொங்க விடுறேன்னு சொன்னாளா? இல்ல, அந்த வார்த்தைய அவ அப்படியே கீழ்ப்படிஞ்சாளா? உங்களுக்கு விஷயம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ முதல்ல என்ன காப்பாத்துப்பா, நான் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது செய்யறேன் அப்படின்னு சொன்னாளா? இல்ல, பலனை ருசி பார்ப்பதற்கு முன்பாகவே அவ தேவன் தான், இவர் தான் தேவன் என்பதற்கு செயல்ல அவ சிவப்பு நூலை தொங்க விட்டாளா? அவ என்ன பண்றா? பலனை ருசி பார்ப்பதற்கு முன்பாகவே அவ என்ன பண்றா? சிவப்பு நூலை தொங்க விடுறா. பார்க்கலாமா அது என்னன்னு சொல்லிட்டு? வசனம் 21 பாருங்க. வசனம் 21 ரொம்ப சூப்பர் வசனங்க அது. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். 2 இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இந்த வசனத்துல. ஒன்று, அந்த வார்த்தையின்படியே ஆக கடவது. இந்த வார்த்தை எங்க படிச்சோம்? யார் சொன்னாங்க இந்த வார்த்தையின்படியே ஆக கடவது? மரியாள் சொன்னாங்களா? இப்ப அதே மாதிரி யார சொல்றாங்க? அந்த மரியாளையும் பார்த்து தப்பான பெண்ணுன்னு சொன்னாங்க. இங்கேயும் தப்பான பெண்ணு தான் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இந்த 2 தப்பான பெண்களும் தான் வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னவங்க. இன்ட்ரெஸ்டிங்ல, உலகம் அவங்கள பார்த்து தப்பான பெண்ணுன்னு சொல்லுது. ஆனா இவங்க வார்த்தைக்கு அடிமையா மாறினவங்க, வார்த்தைக்கு சரண்டர் பண்ணவங்க. சரி, இப்ப எப்ப ஜன்னல்ல கட்டினா ரெட் கலர் நூலை, ரெட் கலர் கயிறை எப்ப கட்டினா?
அவங்க போன உடனே கட்டிட்டாளா? இல்ல அவங்க அந்த செய்தி எல்லாம் கேள்விப்படும் போது, ஆள் வந்துட்டாங்க வாங்கிட்டு வாப்பா, ரெட் கலர் மூலம் வாங்கிட்டு வாப்பா, கட்டுவோம்ப்பா, கயிறை கட்டுவோம்னு கட்டினாளா? எப்ப கட்டினா? அவங்க போன உடனே அடுத்த நிமிஷமே கடைக்கு போய் ரெட் கலர் கயிறு வாங்கியிருப்பா. இன்ஃபேக்ட் அதுலதான் அவங்களெல்லாம் வெளியே அனுப்பியிருக்காங்க, பாதுகாப்பா அனுப்புனா பாத்தீங்களா? அவளே கட்டி தொங்க விட்டா. 4 பேரு பாப்பாங்க, ஊருக்காரங்க எரியோகாரங்க எல்லாம் பாப்பாங்க, என்ன அது முட்டாள்தனம் பண்ற நீனு? எங்க வீட்டுல ரெட் கலர் கயிறே இல்ல, உங்க வீட்டுக்கு மட்டும் ரெட் கலர் கயிறு தொங்க விட்டுற, முட்டாளான்னு கேட்பாங்கல்ல. அதனுடைய சூட்சமம் என்னன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? அந்த ரெட் கலர் கயிறு என்னதுன்னா, அவ விசுவாசத்தை செயல்ல காட்டுறா. சோ விசுவாசம் கேள்விப்பட்டு சரண்டர் அடையும். ராகாப் கேள்விப்பட்டு சரண்டர் அடைந்தாளா? எஸ் ஆர் நோ? எஸ்னா 1, நோனா 2. கேள்விப்பட்டு சரண்டர் அடைஞ்சாளா வார்த்தைக்கு? கர்த்தரே தேவன் என்று சொன்னாளா? ஆமா, எஸ். சரி, இப்ப அவ சரண்டர் அடைஞ்சான்றத பலனை ருசி பார்த்த பிற்பாடு செயல்ல கொண்டு வந்தாளா, அல்லது பலனை ருசி பார்ப்பதற்கு முன்பாகவே செயல்ல காமிச்சாளா? விசுவாசம் செயல்ல வரணுங்க. கர்த்தரே தேவன்னா நூலை கட்டணும். விசுவாசின்னு சொன்னா செயல் வரணும். செயல் வராத விசுவாசம் செத்தது. விசுவாசம் இல்லாதவன் அவனும் செத்தவன் தான். அப்ப இவ உயிரோடு இருக்கிறவ செயல்ல காமிச்சாளா? செயல்ல காமிச்சாலா காமிக்கலையா? செயல்ல காமிச்சா. ரைட்டு. இப்ப 3வது, எங்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ அங்கெல்லாம் பெலன் வந்துரும் சொன்ன. அங்கெல்லாம் என்ன சுவாபம் வெளிப்படும்? அங்கெல்லாம் என்ன சுவாபம் வெளிப்படும்? என்ன சுவாபம் வெளிப்படும்? அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்குது. திவ்ய சுவாபத்துல பங்கு பெறும்படியாய் அருமையான வசனங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அருமையான வாக்குறுதிகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பெண்மணி இவனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, பார்க்கலாம். எங்க தெரியுமா வரணும்? இப்ப பழைய ஏற்பாடெல்லாம் விட்டுறணும் சரிங்களா? இந்த ரூத் கதையில ரூத்தோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? ரூத்தோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? போவாஸ். அங்க போவாஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த போவாஸ பெத்த அம்மா பேர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியாதுன்னு சொல்லி உண்மையிலே கை தூக்கிறீங்க? எனக்கு தெரியாதுங்க, போவாஸ் அம்மா பேர் தெரியாதுங்க. ஒருத்தர் தூக்கிட்டாரு, கை தூக்கிட்டாரு. போவாஸ் அம்மா எனக்கு தெரியாது. ரைட்டு, எங்களுக்கும் தெரியாது. எனக்கும் தான் தெரியல படிக்கிற வரைக்கும். கேள்விப்பட்டாதான் எனக்கும் தெரிய வந்துச்சு. ரைட்டா? மத்தேயு 1க்கு வாங்க. மத்தேயு 1க்கு வந்துட்டீங்கன்னா வசனம் 5 பாருங்க. மத்தேயு 1 வசனம் 5. மத்தேயு 1 வசனம் 5 என்ன விஷயம் வருது பாருங்க. சல்மோன் போவாசை டேஷ் இடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றான்? ராகாப் இடத்துல பெற்றான். இன்ட்ரெஸ்டிங். அப்ப இவ யாருடைய பாட்டியா மாறிடுறா? சொல்லுங்க பாக்கலாம். யாருடைய பாட்டியா மாறுறா? இவ வந்துதான் கதையே திரும்புது. இஸ்ரவேல்ல மக்கள் ஒன்னும் உருப்படல. விஷயம் புரியுதா? அப்ப இந்த பெண்ணு வந்துதான் யூதர்களுடைய சரித்திரமே வருது வெள்ள. அப்ப தாவீது பெறாங்க, சாலமோன் வர்றாங்க, சாலமோன் வழியா கிறிஸ்து வர்றாங்க. அதுக்கெல்லாம் அச்சாணி யாரு? இந்த அம்மா தான். இன்ட்ரெஸ்டிங்ல, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்த அம்மா தான் சரித்திரம் எழுதுறாங்க. இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, இயேசுவை பெறுகின்ற அந்த சந்ததியினுடைய வாய்ப்பை தேவன் கொடுக்கிறாருன்னு சொன்னா இந்த அம்மா வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்குமா வந்திருக்காதா? நினைக்கிறீங்க? மார்க்க வந்துருமா? நல்லா ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில இயேசு வரணும்னா அவங்க பிறக்கணும். அப்பதான் ஈசாக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில கொண்டு வரணும். ஈசாக்குல ஆபிரகாம் பிறக்கணும். ஆபிரகாம் மறுபடியும் பிறந்தாதான் ஈசாக்கே பிறப்பான். அது வரைக்கும் குழந்தை வராது. நீங்க ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா அப்படி போராட்டம் நடக்கும். ரைட்டுங்களா? அந்த சந்ததி பரிசுத்தமா செய்யணும், இருக்கணும். அப்ப விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணு இயேசுவை கொண்ட தாயா, பாட்டியா என்ன செய்யறான்னா மாறுறா. அப்ப ஒரு விசுவாசத்திற்கான 3 விஷயம் ராகாப்ட இருக்கா? ராகாப்ட இருக்கா? 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 1, அவ கேள்விப்பட்டு சரண்டர் பண்ணாளா? எஸ், சரண்டர் அடைஞ்சா. அவ சரண்டர் அடைஞ்சத செயல்ல காமிச்சாளா?
அவ ஒரு காரியம் தேவன் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்புனா எப்படி செயல்ல காமிச்சா அப்படின்னு சொன்னா, அவன் சிவந்த கயிறு என்ன பண்றான்னு சொன்னா கட்டி தொங்க விட்டான். ரைட்டா? இப்ப அதனால அவளுடைய குணம் மாறிச்சா மாறலையா? மாறிச்சா மாறலையா? எஸ், மாறிச்சு. அவளோட குணம் மாறிச்சு. அதனாலதான் ஃபிட்டா என்ன பண்ற, ஆண்டரை கொண்டு போய் இந்த இதுல என்ன பண்றாருன்னு சொன்னா வைக்கிறாரு. ரொம்ப மோசமான ஒரு சந்ததியில கூட ஒரு குரூப் அப்படியே தேவனுக்கு ஒப்படைச்சு வருது. அப்படியே ஸ்திரீ கர்ப்பவதியாகி இயேசுவை என்ன செய்யறாங்கன்னா பெறாங்கன்றத வெளிப்படுத்தல் மூலமா நம்ம பாக்குறோம். நம்ம சரி, இப்ப இந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு தாயா மாறி இருக்கிறாளே, பாட்டியா மாறி இருக்கிறாளே, அதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த அம்மா இப்பேற்பட்ட ஒரு நபரா மாறி இருக்கிறாங்களே, என்ன காரணம்? ஒண்ணுத்துக்கு இல்லாத அம்மாவா இருந்தாங்க. பாத்தீங்கன்னா இயேசுவின் வம்சத்துல சரித்திரத்தையே திருப்பக்கூடிய வகையில இந்த அம்மா மாறிட்டாங்களே. வெரி குட், சொல்லிட்டீங்க. அந்த அம்மாட்ட விசுவாசம் வந்துச்சுங்க. தேவன் வார்த்தையை அனுப்புனாரு, எரிகோல பல பேருக்கு போச்சு, யாரும் நம்பவே இல்லை. இந்த அம்மா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்கள் தேவனே தேவன், வானத்திலும் பூமியிலும் உங்கள் தேவன் தான் தேவன். நம்புனாங்க, அதுக்கு சரண்டர் அடைஞ்சாங்க, வார்த்தைக்கு அடிமையா என்ன செஞ்சாங்க, மாறினாங்க. சரிங்களா? ஆண்டவர் அவங்க சுவாபத்தையே மாத்திட்டாரு. ஒரு நிமிஷம் பணம் வைங்க, நான் கேட்க போறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அந்த திவ்ய சுவாபம் வருதா? வந்துருச்சா? திவ்ய சுவாபத்துல நீங்க இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க உயிரோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறீங்களா? உங்களுக்கே உரிய ஒரு போராட்டத்துல தேவனை சார்ந்து நீங்க ஒப்படைச்ச அனுபவம் உங்கள்ட்ட இருக்கா? இந்த ஆபிரகாமை ஈசாக்கு ஒப்படைக்கும் போது அவனுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. விஷயம் புரியுதுங்களா? இந்த அண்ணாளு குழந்தைய ஒப்படைக்கிறாங்க பாருங்க, எப்படி இருக்கும் கஷ்டம். அந்த மாதிரி செத்து பிழைக்கிற அனுபவம் உங்களுக்கு லேட்டஸ்டா எப்ப வந்துச்சு? போன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது வந்துச்சா? எப்ப வரணும் கிறிஸ்தவனுக்கு? நித்தமும் ஆவியும் மாம்சமும் போராடும் பொழுது ஆவிக்கு மாம்சம் தன்னை ஒப்படைக்கணுமா இல்லையா? சரிங்களா? ஆவின்னு சொல்லும் போது வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? விஷயம் புரியுதுங்களா? வார்த்தைக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை ஒப்படைச்சிங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா அது போராட்டத்தின் மத்தியில அது செயல்ல காமிச்சீங்களா? அப்பதானே வரும். இல்ல, நீங்க இன்னும் உங்க போராட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க பலவீனத்திலேயே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? பலவீனமே சொகுசா உங்களுக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நீங்க அங்கேயே பல வருஷமா குடிகொண்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்க சின்ன பலவீனத்தை மாத்துறதுக்கு நீங்க தேவன்கிட்ட வார்த்தைகளை கேட்டீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக, நான் என்னோடதைய சொல்றேன், நீங்க உங்களோட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக ஒரு சபையில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு தேவன் கொடுத்தாரு. அதுதான் முதல் முறை. சரிங்களா? கொஞ்சம் பெரிய சபையில என்ன செய்யறேன்னு சொன்னா பேசுறேன். அப்போ வயசு 19-20 வயசு எனக்கு. அப்ப தம்பி, நீங்க இன்னைக்கு வாலிபர் மத்தியில பேசணும், இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் பாஸ்டர், நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாரு. இப்ப அத கேள்விப்பட்ட உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஐயோ, என் வயிற்றுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி ஓடிச்சு. என்னென்னமோ பண்ணுது, வயிறெல்லாம் அப்படியே பறக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல. ஐயோ, என்னமோ அது இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்குது, ஒண்ணுமே ஓடலைங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டா? யாராவது பேச சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்ப இதுதான் நம்ம பலவீனம். அப்படியே நைஸா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுலாமா? as I was suffering from fever pastor, so kindly relieve me. போட்டு விட்டுலாமா? ரொம்ப ஈஸி. பாஸ்டர் இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. உண்மையிலே நம்ம பலவீனம் விட மாட்டேங்குது. நீ பலவீனன் இப்படிதான் இருப்ப பாரு, நீ ஒன்னும் பேச முடியாது, நீ சின்ன பையன், அவ்வளவுதான், உட்காரு. யாரா பெரியவங்க பேசணுப்பா, யாரா தப்பா பேசிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? நீ பேச வேண்டாம் அமைதியார, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமே. ஜபத்தோடவா? ஜபமே சிறந்த மருந்து, ஜபமே ஜீவன் சொல்றோமா? பிரேயர் இஸ் விக்டரி. ஸ்டிக்கர்லாம் விட்டுருக்கோம் பாருங்க, வீட்டுல விட்டுருக்கீங்களா நீங்க ஸ்டிக்கர்லாம்?
அப்ப இப்படிதான் எனக்குள்ள போராட்டம், பலவீனம் அப்படிதான் பேசுச்சு. எத்தனை பேர்கிட்ட பேசுச்சு சொல்லுங்க பாக்கலாம், கரங்களை உயர்த்து பாக்கலாம். எத்தனை பேர்கிட்ட பட்டாம்பூச்சி ஓடிச்சு, பறந்துச்சா? ரைட்டா? ஒப்படைக்கிறதுக்கு என்ன, ஒப்படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவரே பட்டாம்பூச்சி பறக்குதுப்பா, உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுது, உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னப்பா சொல்லுது, நீங்க வார்த்தையின்படி எனக்கு காட்டுங்க, நான் அதுக்கு ஒப்படைக்கிறேன். ஒண்ணு மண்டையில அடிச்சது பாருங்க வசனம், உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. எங்க இருக்கு இந்த வசனம்? நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு மதிலா இருக்கிறேன். எங்க இருக்கு? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை? உன்னை யாருப்பா சிறு பிள்ளைன்னு சொல்றா? நான் உன்னோட இருக்க மாட்டேன்னா? நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே. யோசுவாட்ட சொன்னாரு, எரேமியாட்ட சொன்னாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் இந்த பட்டாம்பூச்சி கதை தான் மோசேக்கு இருந்துச்சு, பட்டாம்பூச்சி கதை தான் யோசேப்புக்கு இருந்துச்சு, பட்டாம்பூச்சி கதை தான் யாருக்கு இருந்துச்சு? அப்படியே இருந்துச்சு. ஆனா நான் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினேன். நானு உன்னை பலப்படுத்த மாட்டானா, கிளம்பு அப்படின்னு. இப்ப வார்த்தை என்ன பண்ணிருச்சுன்னா வந்துருச்சு. இப்ப நானு இத தேவனுடைய வார்த்தையா நம்புறதா இல்ல பிசாசின் வார்த்தையா நம்புறதா யோசிச்சுக்கணும். இல்ல, என்னைக்குமே தேவன் பேசும்போது சுயத்தை அப்படியே செதுக்கி எடுக்கிற மாதிரி பேசுவார். சாத்தான் சுயத்தை மட்டும் பேச மாட்டான், அலங்காரமான பேச்சுகளா டாப் டக்கரா இருக்கும். ஆனா சாத்தானுடைய வாய்ஸ் சுயத்தை தொடவே மாட்டான். ரைட்டுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்குமே சுயத்தை தொடர மாதிரி இருக்கும். எனக்கு புரியும், அவருக்கு புரியும். அவர் ஆடு, நான் மேய்ப்பன். சரிங்களா? அவருடைய ஆடு நானு, என்னுடைய மெய்ப்பன் அவரு. தெரியுமே எனக்கு சத்தம் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒப்படைச்சுதான் ஆகணும். பட்டாம்பூச்சி பறக்குது, சரிங்களா? நான் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு அடிமை, நான் ஒப்பு கொடுக்கணும். சரி, இப்ப நான் ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? பட்டாம்பூச்சி பறக்குமா பறக்காதா? பட்டாம்பூச்சி பறக்குமா பறக்காதா? நான் ஒப்படைச்சேன், பட்டாம்பூச்சி பறந்துட்டு தான் இருந்துச்சு, சரிங்களா? ஆனா பட்டாம்பூச்சி என்னோட உணர்ச்சிகளை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், நான் பேசணும், அவ்வளவுதான். போய் இந்த பலவீனத்தை வச்சு சிலுவையில வச்சு அடிச்சாச்சு, அவ்வளவுதான். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன்னா திவ்ய சுவாபத்துல பங்கு பெற்றிருக்கேனா? நான் சாதிச்ச பெரிய சாதனை என்ன? நான் போய் திக்குவாய் மாதிரி உளறிட்டு வரட்டேங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆண்டவர் வேற விஷயம். நீ பட்டாம்பூச்சி ஜெயிச்சியா ஜெயிக்கலையா, இதுதான் விஷயம். பிரசங்கத்தை பார்க்கல, பாட்டை பார்க்கல, நீ என்ன சொல்றன்றத பார்க்கல, அதெல்லாம் ரெண்டாவது தான். நான் சொல்ற பேச்சு கேட்டல 100 மார்க் போஸ்டிஃபன், அவ்வளவுதான். மீதியில அப்புறம் பாத்துக்கலாம். விஷயம் புரியுதா? அப்ப இதுதாங்க விஷயம். அப்ப நான் ஒரு பலவீனத்துல போராடும் பொழுது தேவன்கிட்ட போய் ஆண்டவர் உங்க வார்த்தை என்ன சொல்லுது? நான் பைபிளே படிக்கலன்னா இந்த கனெக்ஷன் வருமா? பைபிளுக்கு போகணும்னு வருமா? நான் எப்பயாவது அமாவாசைக்கும் ஆடிக்கும் அமாவாசைக்கும் படிச்சுட்டு இருந்தேன்னா எப்படிங்க உயிருள்ள அனுபவம் வரும்? வருமா? வராதுங்க. செத்த வாழ்க்கை தான். ஆக யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பலவீனத்திலேயே வாழணும் என்பது தலையெழுத்தல்ல. விசுவாசத்தினால நீங்க பிறக்கலாம், விசுவாசத்தினால வளரலாம், விசுவாசத்தினால சுகமடையலாம், விசுவாசனால செத்து போனவங்களும் இருக்கிறாங்க. அநேகர் ரித்தையா இருக்கிறாங்க. விசுவாசனால தேவனுடைய வார்த்தையினால அவன் வாழ்ந்து மரிச்சிருக்கிறான். ஆக யோசிங்க, நீங்க பலவீனன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குரிய வார்த்தையை தேடுங்க பைபிள்ல. உங்க பலவீனத்தை ஜெயிப்பது எப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார். சரிங்களா? கதைகளாக வீசுவார், தீர்க்க தரிசனமா வீசுவார், சம்பவமா வீசுவார். நீங்க அதெல்லாம் தியானிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஞான பலம் உங்களுக்கு வருங்க. இப்ப நெக்ஸ்ட், ஒப்படைப்பீங்களா ஒப்படைக்க மாட்டீங்களா? அது உங்களுக்கே உரிய சோதனை. எபிரேயர் 11 வாசி முடிப்போமா? எபிரேயர் 11 வசனம் 33 34. எபிரேயர் 11 33 34 வாசிச்சு முடிச்சிடலாமா? வாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். இப்படிதாங்க
இப்படிதாங்க கேள்விப்பட்டு ஒப்படைச்சு செயல் வடிவம் கொண்டு வந்து இப்படிதாங்க அவங்க திவ்ய சுவாபத்துல பங்கு பெறாங்க. சோ அந்த திவ்ய சுவாபத்துல பங்கு பெறுவதற்கான அழைப்பை தேவன் உங்களுக்கும் இன்னைக்கு கொடுக்கிறாருங்க. நீங்க பலவீனன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கே உரிய வார்த்தை. நான் சொன்ன பிரசங்கத்துல நான் ஃபார்முலாவா தான் சொல்றேன். நீங்க உங்க பைபிள் எடுங்க, நீங்க ஒழுங்கா பைபிளை படிங்க. கருத்தா பைபிளை படிச்சீங்கன்னு சொன்னா பலன் உங்களை ஆட்கொள்ளும். உயிருள்ள கிறிஸ்தவர்களாக நாமும் மாறக்கூடும். அந்த பலனுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தேவனுடைய குணத்தை கொண்டு வரும்.